பாண்டியன் ஸ்டோர்ஸில் சக்திவேல் பழனிவேலுக்கும் சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. முத்துவேல் சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் சக்திவேல் சொல்லுவார், பழனிவேலுக்கெலாம் சொத்துல பங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு மளிகை கடை வச்சு கொடுத்ததே பெருசுன்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவார். பழனிவேல் உடனே எனக்கு சொத்துலலாம் ஒன்றும் பங்கு வேண்டாம், நான் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன், நான் இனிமேல் எங்கள் அக்கா வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லி கிளம்புவார் சுகன்யாவை கூப்பிட்டுட்டு. சுகன்யாவுக்கு சக்திவேல் மேலே கோவம் வரும். சக்திவேல் கிட்ட தனியாக போய் பேசுவாங்க. நீங்கள் அவருக்கு சேர வேண்டிய பங்கை மட்டும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் முத்துவேலை ஏமாற்றி நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க சுகன்யா. இப்படிலாம் மிரட்டவும் சரி பழனிவேலுக்கும் ஒரு பங்கு கொடுத்துருவோன்னு சொல்லி சக்திவேல் வந்து பழனிவேலுக்கும் சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருவாரு. சுகன்யா பண்ணது சரியா தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பழனிவேலுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், திடீர்னு அண்ணன் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி. காந்திமதி அதே மாதிரி முத்துவேல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.